SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Sreni Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நடுவர் அவர்களே, கிராமம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? எங்க கிராமம் எப்படி இருக்கும் நான் சொல்றேங்க. எங்க கிராமம் இயற்கை அழகும் செழிப்பும் நிறைஞ்ச அழகான இடம்ங்க. சும்மா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குங்க. தூய்மையான காத்து, ஆரோக்கியமான உணவு, கூட்டு குடும்ப வாழ்க்கைங்க. கூட்டு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா? எளிமையான வாழ்க்கை, ஒரே சந்தோஷம், சரியான நிம்மதி, அருமையான திருப்திங்க. எங்க ஊர்ல தானுங்க கிடைக்கும். அட எங்க ஊர்ல தானுங்க கிடைக்கும். பலே பலே பலே. நகரத்துல அப்படியாங்க? நிரம்பி வழியும் பேருந்துகளும் அவை சுமக்கும் வேர்வை நாற்றங்களும், எதிர்ப்பு ஊர்வலங்களும் சாலை நெரிசல்களும், கடற்கரை காற்றுக்கு வர்த்தக சாயம், சுத்தமான காற்றை சுவாசிக்க கூட கியூவில் நின்று டிக்கெட் எடுக்க நேரம் வரலாம். அவ்வளவு பொல்யூஷனுங்க. சென்னையில கூட பார்த்தேன்னா எல்லா பையனும் பாடி ஸ்ப்ரே அடிச்சுக்கிறான் சார். அந்த நாத்தம் தெரியாம இருக்கு. அவன் ரூமுக்கு யாராவது போனீங்கன்னா அந்த நாத்தம் வரக்கூடாது, ரூமுக்கும் ஸ்ப்ரே அடிக்கிறான். இந்த 2 ஸ்ப்ரே இல்லாமல் எவனாவது இருக்கானா? ஆனா ஒன்று தெரியுமாமா, கிராமத்துக்காரங்களை விட நகரத்தில் இருக்கவங்களுக்கு தான் சார் கொஞ்சம் ஆயுள் அதிகம். ஆயுள் அவங்களுக்கு தான் அதிகம். ஏன் தெரியுமா? நகரத்தில் இருக்கிறவங்க தான் யோகாசனம் பண்றாங்க, மூச்சு பயிற்சி. தெரியுமா? சென்னையில் இருக்கிற நாங்களாம் தினம் மூச்சு பயிற்சி பண்றோம் சார். ஏன்னா நான் கோயம்பேட்டில இருந்து பாரிஸுக்கு டிக்கெட் எடுத்து போவேன் பஸ்ல. 3 தடவை கூவம் கிராஸ் ஆகும். கூவம் வரும்போது நாங்கள் மூக்கை இழுத்து பொத்திப்போம். அதான் டீப் இன்ஹேல். கூவம் போனதுக்கு அப்புறம் மூச்சை விடுவோம். எப்படி யோகாசனம் பண்றோம்? பஸ்ஸுக்குள்ள சில்ற கண்டக்டர் விடுவாரு, கீழே விழும், குனிஞ்சு எந்திப்போம். இங்க ஒருத்தர் இடிப்பான், அங்க ஒருத்தர் இடிப்பான். எக்ஸசைஸே நாங்க பஸ்ல தான் பண்றோம் தெரியுமா? அதனாலதான் எங்களுக்கு ஆயுள் ஜாஸ்தி. ஆமா நடுவர் அவர்களே, இந்த பெர்ஃப்யூம் நல்லா கொசு மருந்து மாதிரி மேல பூரா அடிச்சுக்கிறாங்க. பக்கத்துல போய் நின்றா மூச்சு திணறல் வருதுங்க. சபாஷ் சபாஷ் சபாஷ். எங்க கிராமத்துக்கார சும்மா இல்லைங்க. நெஞ்சிலும் தோளிலும் உரம் உள்ளவங்க, உள்ளத்தில் பறி உள்ளவங்க, புதிதாக வருபவர்களை அரவணைக்கும் பண்பு உள்ளவங்க, நேரம் அவகாசம் பார்க்காம வந்து நின்று உதவி செய்யறவங்க, அருமையானவங்க, நல்ல குணமுடையவங்க, வெள்ளந்தி பிள்ளைங்க. எங்க பெண்கள் எப்படி தெரியுமாங்க? காதலும் வீரமும் கண்களாய் கொண்டவள், புலிகளை முரத்தினால் பெரட்டி எடுப்பவள், சாதலும் பிறத்தலும் சமமென வாழ்பவள், நார் குணமும் நார் படையாக, ஐம்புலனும் நல்லமைச்சராக, ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசாக, வேற்பழையும் வாழமே கண்ணாக, வதன மடிக்குடையின் கீழ் ஆளுமே பெண்மை அரசு. எங்க கிராமத்துல எல்லா பெண்களும் அரசிகள் தாங்க. நகரத்துல விருந்தோமல் ஐயோ நாசமா போச்சுங்க. நான் சொல்லலங்க, நம்ம சிறுகதை உலகின் முடிசூடா மன்னன் புதுமை பித்தன் சொல்றாரு. அவரு ஒரு நண்பன் கல்யாணத்துக்கு நகரத்துக்கு போனாராம். அங்க சொல்றாரு, நெருங்கொண்டேன் தல்கொண்டேன், மிக யானை பசியால் சுருங்கொண்டேன், ஆனா சோறு உண்டிலேயே அப்படின்னு சொல்றாருங்க. ஒரு இலையில சாப்பிட உட்கார்ந்தா சுத்தி 10 பேர் நிக்கிறாங்க. எப்படா எந்திப்பேன், எப்படா சாப்பிட போய் உட்காரலான்னு. அது கூட பரவாயில்லைங்க, வீடியோக்காரன் சும்மா ஜூம் பண்ணி சாப்பிட்றதே இருக்கிறாங்க. பிறகு எங்க விருந்தோமல் எப்படிங்க மனுஷன் நிம்மதியா சாப்பிட முடியும்? அம்மா அப்படிலாம் சொல்லிடாதம்மா. நான் கூட நகரத்துல ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். தரைத்தளத்துல கல்யாணம் நடக்கு. முதல் தளத்துல உணவு பரிமாறுறாங்க. அப்போ தரைத்தளத்துல ஒரு 10 பெஞ்சு போட்டு உணவு பரிமாறுறாங்க தரைத்தளத்துல. ஏன்னு கேட்டேன். முதியவர்களுக்கு மட்டும். அவங்க வயசானவங்க இல்லையா, அவங்க படியேறி போக முடியாது இல்லையா, அதுக்காகத்தான் கீழே அவங்களுக்கு மட்டும் உணவு. 2வது, நம்மளாம் சாப்பிடும்போது வேகமாக சாப்பிட்டுட்டு அடுத்த பந்திக்கு ஆள் வர்றதுக்குள்ளே எந்திப்போம். அவங்களால அவ்வளோ வேகமாக சாப்பிட முடியாது பெரியவங்களால. அதனால அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட திருமங்களும் நகரத்தில் நடக்கத்தாமா செய்யுது. பஸ்ல இடம் பிடிக்கிறத விட பந்தியில இடம் பிடிக்கிறது தான் கஷ்டமாயிடுச்சு இந்த காலத்துல. அதாவது கல்யாண வீட்டில் இடம் பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லைம்மா. இப்பெல்லாம் ஹோட்டல்லே காசு கொடுத்துட்டு காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு சார், தெரியுங்களா? அது கூட ஒரு ஆப் வந்துருச்சு நடுவர் அவர்களே. கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பந்தியில இடம் இருக்கான்னு போனை பார்த்தே தெரிஞ்சுக்கிறாங்க. பந்தியில கூட இடம் பிடிச்சிடலாமா? உண்மையிலே சொல்ல போனா அந்த ஆய கலைகள் 64ல இந்த பந்தியில இடம் பிடிக்கிறதையும் நம்ம சேர்க்கணும் சார், தெரியுங்களா? பந்தியில இடம் பிடிச்சி உட்காந்துடலாம். ஆனா இந்த இலைக்கு பக்கத்துல ஒரு டம்ளர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது நம்ம இலைக்கு உண்டான டம்ளரா இல்ல பக்கத்து இலைக்கு உண்டான டம்ளரான்னு டென்ஷன் இருக்கும் நமக்கு. சோறு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நீரும் முக்கியம் இல்ல ஐயா?
இப்பெல்லாம் நகரத்துல பாத்தீங்கன்னா யாரும் கல்யாணத்துக்கு வாழ்த்துறதுக்கு போறதில்ல, பந்தியில உட்காந்து சாப்பிடறதுக்கு தான் போறாங்க. சபாஷ் 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 சபாஷ். உண்மைதாம்மா. பசியோட இருக்கிறவனுக்கு கடைசி பந்தியில தான் இடம் கிடைக்கும், பசியே இல்லாம இருக்கிறவனுக்கு முதல் பந்தியில இடம் கிடைக்கும். அதுதான் சார் வாழ்க்கை. நடுவர் அவர்களே, எங்க உணவு முறை எப்படி இருக்கும் தெரியுங்களா? எங்க ஆச்சி குடுக்கும் வரக்கரிசி சோறும், எங்க அம்மா ஊத்தின புளித்த மோரும், கடிக்க மோர் மிளகாயும் சூப்பரா இருக்குங்க. பர்கரா பீஸாவா, மோமோஸா நூடுல்ஸா, கேட்டா சைனீஸ்ன்றாங்க. பீஸான்னு ஒண்ணு திங்க சார் எல்லாரும். எழுத்தே நல்லா இல்ல. பர்கர்னு ஒண்ணு திங்க சார், மேலையும் கீழையும் ஆடு திங்கிற இலைய வச்சு மேல சின்ன குழந்தைங்க கக்கா போன மாதிரி ஒரு சாஸ். இனிமே யாராவது பீஸா பர்கர் திம்பான். பீஸா பர்கர் திங்கல 500 பேர் இன்னைக்கு நம்ம காலி பண்ணிருக்கோம். கொக்கோ கோலா குடிக்கிறான் சார், ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறான். உங்களை தலைகுனிய வைப்பது வெளிநாட்டு பானம். நம்ம ஊர் இளநீ அண்ணாந்து குடிப்போம் சார். நம்மை தலை நிமிர்த்துவது நமது நாட்டு பானம் என்பதை மறந்துடக்கூடாது. அவர் சொன்னா பாருங்க, மோமோஸ். எது மோமோஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த கொழுக்கட்டைக்கு தக்காளி சட்னி வச்சு திம்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் மோமோஸ். ஐயா, எங்க ஆச்சி குடுக்கும் ஏரோப்ளேன் சட்னிக்கு எத்தனை இட்லி போகனே தெரியாதுங்க. அவ்வளவு அழகா இருக்கும், அருமையா இருக்குங்க. இங்க எங்க ஊர்ல எங்க தொழில் எப்படி இருக்கும் தெரியுமாங்க? உடை முள்ளையும் இண்டை செடியையும் சுல்லென்று அடிக்கும் வேலையும் ஆற்று வெள்ளத்தையும் கொடும் காற்றையும் அவற்றோடு உறவாடி வளத்தை பெருக்கும் விவசாயி வாழும் இடமல்லவா, விவசாயம் எங்கள் உயிர் அல்லவா. இன்னொரு பாடல் கூட வரும் நடுவர் அவருக்கு. ஆமா, மாடு கண்ணு மேய்க்க மேயிறத பார்க்க மந்த வேலி இங்க இல்லையே, ஆடு புலியாட்டம் பொட்டு விளையாட அரச மரம் மேட இல்லையே, கால ரெண்ட பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே, தொழிகளை அழைச்சு சொல்லி சொல்லி ரசிச்சு ஆட்டம் போட முடியலையே, ஒரு எந்திரத்தை போல அட இங்க உள்ள வாழ்க்கை இதை எங்க போய் சொல்ல மன இஷ்டப்படவில்லை, நம் ஊரு போல வேறூரும் இல்ல, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா. அருமையா பாடுங்க நடுவர். நகரத்து வேலையை கேளுங்க. நைட்டெல்லாம் வேலை பார்த்து தன் கண்ணையெல்லாம் கெடுத்துக்கிட்டு பிபி சுகர்னு நோயெல்லாம் பெருக்கிக்கிட்டு உட்காந்த இடத்துலயே பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணி வாங்கி பார்த்து பார்த்து முழுங்கிக்கிட்டு ஏசி அறைக்குள்ள இளமையெல்லாம் தொலைச்சிக்கிட்டு பார்த்தா தெரியறான் பல்போன கிழவனை போல. கேட்டா சொல்றான் 28 வயசுன்னு. என்னத்த சொல்றதுங்க, நம்ம நகரத்துல இந்த நகரத்துல வேலை இப்போ நம் உயிரை கெடுக்குமுங்க. நகரத்துல வாழ்ந்தோம்னா நம்மை நாமே தொலைப்போமுங்க. கெட்டதுக்கெல்லாம் அடிமையாகி எங்கேயோ கேட்பாரற்று கிடப்போமுங்க. இங்க கிராமத்துல இந்த மாதிரி டென்ஷன்லாம் கிடையாதுங்க. நகரத்துலங்க விரைவு உணவுகள் நம்ம நாக்கை ஏமாற்றி விரைவாகவே சிறுகுடலில் விஷமாகின்றதுங்க. தெரியலையே இவங்களுக்கு, அதை விரும்பி வேற சாப்பிட பழகிட்டாங்க. என்னத்த சொல்றது, பிறர் பசிக்கு உணவளிக்கும் பண்பு எங்க கிராமத்தை போலவே வளரட்டும் நகரத்தில் என்று கூறி மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தருவது கிராமம்தான் நகரம் அல்ல என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.